தாத்தா, ஏன் தாத்தா கவலையாக காணப்படுகிறீர்கள்? ஆம் செல்வங்களே, பழைய நினைவு சம்பவம் என் மனதிற்குள் வந்தது. எனக்கு உண்மையிலேயே எனக்கு கவலையாக இருக்கிறது. என்னவென்றால், சில நாட்கள் பல நாட்களுக்கு முன் நாங்கள் எல்லோரும் என்னுடைய வீட்டில் அப்பா, அம்மா, உடன்பிறப்புகள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். அப்பொழுது என்னுடைய உறவினர் ஒருவருடைய வீட்டிலே, அதாவது என்னுடைய அப்பாவின் தங்கை, அவருடைய வீட்டிலே அவர் மாமா அது இறந்து போயிட்டார். சில நாட்களுக்கு பிறகு என் அத்தையும் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு நிறைய குழந்தைகள், மிகவும் சந்தோஷமாக அன்பாக இருந்தார்கள் தன் பெற்றோர்களுடன். தன் பெற்றோர்களும் குழந்தைகளுடன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள், எங்களைப் போலத்தான். அப்போது என்னுடைய மாமா இறந்து விட்டார். பிறகு சில நாட்களுக்கு பிறகு என்னுடைய அத்தை இறந்து விட்டார்கள். அவருடைய சாவி இரங்கல் வீட்டிற்கு நாங்கள் பார்ப்பதற்கு இரங்கல் வீட்டிற்கு போயிருந்தோம். அவருடைய குழந்தைகள் வளர்ந்து விட்டு இருந்தாலும் தன் பெற்றோர்களை இழந்து விட்டார்கள். கதறி அழுதார்கள். அப்பா போயிட்டியப்பா, அம்மாவையும் அழைத்து கொண்டு போய் விட்டீர்களே என் தந்தையே, நாங்கள் அனாதிகளாக இருக்கிறோமே, அம்மா ஏமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கோ அப்படின்னு எல்லோரும் கதறி அழுதார்கள். எல்லோரும் ஒருவர் மேல் ஒருவர் அழைத்து கொண்டு அழுதார்கள். அந்த துக்க காட்சியை எங்களால் பார்க்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. என் அம்மா என்னை அழைத்து கொண்டு போயிருந்தார்கள் அந்த வீட்டிற்கு. சரி, எல்லாம் எல்லாம் ஆகிவிட்டது. அவர்கள் வீட்டிலிருந்து நாங்கள் எங்களுடைய வீட்டை நோக்கி நானும் என் அம்மாவும் வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது என் அம்மா சொன்னார்கள், ராஜா, பார் எவ்வளோ பெரிய இழப்பு அவங்களுக்கு. நம்ம வீட்டில் இன்னும் அந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னும் நடக்கவில்லை. ஒருவேளை நம்ம வீட்டில் இந்த மாதிரி இழப்புகள் ஏற்பட்டால் நம்மால் எப்படி தாங்க முடியும் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் அவர்களுக்கு பதிலே சொல்லவில்லை. எனக்கு துக்கம் அதிகமாக இருந்தது. அதன் பிறகு பல நாட்கள் ஆனது. எனக்கும் உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கும்போது திடீரென்று என் அப்பா இறந்து விட்டார் ஒரு நாள். சில நாட்களுக்கு பிறகு என் அம்மாவும் இறந்து விட்டார்கள். இப்பொழுது எனக்கு அந்த நினைவு ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா சொன்னார்களே, அவர்களுடைய வீட்டிலே பேரிழப்பு ஏற்பட்டது. இன்னும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி நிலைமை ஏற்படவில்லையே ராஜா. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம்மால் எப்படி தாங்க முடியும் என்று சொன்னார்கள். இப்பொழுது பார்த்தால் அவர்கள் இருவரும் எங்களை விட்டு போய் விட்டார்கள்.
சில நாட்கள் ஆனது. பாருங்கள், என் அம்மா சொன்னார்கள், நாம் எப்படி தாங்கப் போகிறோம் இந்த மாதிரி நிலைமை நம்ம வீட்டில் ஏற்பட்டால் என்று. ஆனால் அதே நிலைமை எங்களுக்கும் வந்தது. அந்த ஞாபகமும் இப்போது எனக்கு திடீரென்று மனசில் வந்தது. இது நம்ம வீட்டில் தான், நம்ம குடும்பத்தில் தான் இப்படி ஆச்சடான்னு பார்த்தா, உலகத்தில் எல்லாருடைய குடும்பங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கவலைப்படுவதைப் போல் ஒவ்வொரு குடும்பத்திலும் தன்னுடைய பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளும், பிள்ளைகளை இழந்து பெற்றோர்களும், உறவினர்களை விட்டு உறவினர்கள், நண்பர்களை விட்டு நண்பர்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறார்கள். அதை நினைத்து எனக்கு சிறிது ஆறுதல் கிடைத்தது. இந்த நிலைமை நமக்கு மட்டும் ஏற்படவில்லை, நமது குடும்பத்தில் மட்டும் ஏற்படவில்லை, நமது உறவினர் வீட்டில் மட்டுமில்லை. என் அம்மா சொன்ன மாதிரி இப்போது எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க, எங்கள் அப்பாவும் போயிட்டார். உடன்பிறப்புகளிலே சிலரும் போய்விட்டார்கள். கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த நிலைமை எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டிற்கு மட்டும் இல்லை, உலக மக்கள் எல்லோருக்கும் கடவுள் இதை கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று. ஓகே செல்வங்களே, நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உங்கள் குடும்பங்களிலே நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்வது? அவர்கள் நம்மை விட்டு போய்விட்டாலும் நமது தந்தை, வானுலக தந்தை, நம்மை படைத்த பிதா நம் எல்லோருடனும் இருந்து கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். கடந்த காலத்தில் அப்படியானது, நிகழ்காலத்திலும் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, எதிர்காலத்திலும் இது நடந்து கொண்டு தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. ஓகே செல்வங்களே, அவர்களுக்காக அவருடைய ஆத்மா அமைதி பெற, அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகள் கடவுளுக்கு விரோதமாக செய்திருந்தால் கடவுள் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தண்டனை எதுவும் கொடுக்காமல் அவளை மோட்சக்கரை சேர்த்தல வேண்டுமென்னு நம்ம எல்லாம் கடவுள்கிட்ட கேட்போம். நான் நினைக்கிறேன், நாம் யாரும் தப்பு செய்யவில்லை. அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு நாம் யாரும் தப்பு செய்யவில்லைன்னு நினைக்கிறேன். அவர் நம்மை படைத்தார், அவரின்றி அணுவும் அசையாது என்று சொல்வார்கள். நாம் செய்த தப்புகளும் தவறுகளும் நன்மை தீமைகளும் எல்லாம் அவருடைய திட்டத்தின் படியேத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு விரோதமாக யாராலும் நடக்க முடியாது, செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாம் அவருடைய திட்டத்தின் பிறகுத்தானே நடக்கிறது. நாம் தப்பு செய்ததாக நாம் கவலைப்படக்கூடாது. அது அவருக்கு தெரியும். அவர் நம்ம இறப்பிற்கு பிறகு நம்மை நல்ல மாதிரியாகத்தான் அவரோடு சேர்த்துக்கொள்வார். ஆனால் நமது கவலை, நாம் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம், அவர்களையெல்லாம் மன்னித்து நம்மை அமைதியாக வைக்க வேண்டும் என்று நம்ம ஜபம் செய்வோமா? ஒருவேளை நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கலாம், எல்லாம் அவருடைய திட்டத்தின் படியெல்லாம் நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருப்பது கூட தவறு. நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார், நன்மை தீமைகள் என்னவென்று நமக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் நம் நன்மை தீமைகளை செய்துவிட்டு எல்லாம் அவருடைய திட்டத்தின்படியே நடக்கிறது என்று சொல்வதும் தவறு. நாம் செய்த தவறுகளுக்காக நாம்
வருந்த வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை தான் நான் உங்களிடம் சொல்கிறேன். நாம் நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை மோட்சக்கரையை சேர்த்தருளும் என்று இந்த தவ காலத்திலே நாம் கடவுளிடம் கேட்போமா? இதுதான் சரியான காலம். தவக்காலம். நமது குற்றம் குறைகளை பாவமான நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நாம் கடவுளுக்கு எவ்வளோ விரோதமாக என்னென்னவோ செய்திருக்கிறோம். நாம் செய்த தவறுக்காக இறைவன் அவருடைய மகனையே அனுப்பியிருக்கிறார். போப்பா, போயிட்டு அந்த குழந்தைகளை அதுக்காக நீ வேலை செய், அவர்களுக்காக நீ உழைன்னு சொல்லி இவர் இங்கே வந்து பார்த்தா நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து விட்டார். தன்னுடைய உயிரை கொடுக்கும் முன் அவர் சொன்னார், இறைவா, இவர்கள் அனைவரும் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கேட்டு நமக்காக இறைவனிடம் பண்ணுறார். நாம் கேட்பதோடு கடவுளுடைய மகனே கடவுளிடம் நமக்கு பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டார். வெறும் மன்னிப்பு கேட்டதோடு இல்லை, தன் உயிரையும் கொடுத்தார். தம் உயிரை எடுத்தவர்கள், அவரை சாகடித்தவர்களுக்காகவும் அவர் பரிந்து பேசினார். அப்பா, பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? பாருங்கள் என் தந்தையே, இவர்கள் என்னை கொல்ல பார்க்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள். அவர்களை மன்னித்தருளும் அப்பாவே, தந்தையை சொல்லிவிட்டு அவர் இறந்து விட்டார். அவர் மரண நேரத்திலே, கடைசி நேரத்திலே அவர் ஒரு வேண்டுதலை கொடுத்தார். இறைவனிடம் கேட்டார், இவர்கள் மன்னியும் என்று. அவருடைய கோரிக்கையை கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருப்பார். நன்றி இயேசுவே. எங்கள் குறைகளை பாவங்களை மன்னித்த இறைவா, உமக்கும் நன்றி.